பேரை இப்போ கூட சொல்லுவாங்க, இவர் பேசுகிறது வந்து இளைஞரை வந்து தூண்டி விடுறாரு, தப்பான வழியில் வந்து கொண்டு செல்றாரு. அது இப்போ உள்ள ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இதை வந்து சாக்ரட்டிஸ் கிரேக்கில் இருந்த சாக்ரட்டிஸ் எப்போயோ ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன பண்ணுவார்னாக்கா, அவர் ஒரு தத்துவத்தை சொல்லுவார். நீங்கள் தத்துவம் சொல்லுகிற போது சாக்ரட்டிஸை விட்டிங்கனாக்கா அந்த தத்துவிகளுக்கே ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்தளவுக்கு தத்துவம் சொல்லியிருப்பார். அவர் நீ வந்து இருட்டில் தொலைச்சிட்டு வெளிச்சத்தில் தேடாதேம்பார். அது மாதிரி என்ன பண்ணுவார், ஒரு திடீர்னு ஏதாவது காசை கீழே போடுவார். போட்டுட்டு பகல்லையே லைட் வெளிச்சத்தை வச்சுட்டு இந்த காசை தேடுவார். அப்போ அங்கே இருக்கிற இளைஞர்கள் மக்கள், இது என்னங்க தேடுறீங்க லைட் வெளிச்சத்தில், அதுவும் சூரிய ஒளியில் நீங்கள் லைட்டை வச்சு தேடுறீங்க அப்படின்னு. நான் மனிதர்களை தேடுகிறேன் அப்படிம்பாரு. மனிதர்களை தேடுகிறேன்னு சொல்லிவிட்டு அப்போ தேட ஆரம்பித்து அப்படியே அங்கே ஒரு கூட்டம் அப்படியே வந்துடும். வந்த உடனே அந்த கூட்டத்தில் அவர் பேச ஆரம்பிப்பார். பேசுகிறபோது நிறைய பேர் வந்து அந்த இளைஞர்கள்லாம் நிறைய அங்கே கூடுவாங்க. அப்போ தன்னுடைய கருத்தை சொல்லுவார். இதுதான் அவர் வந்து அது வந்து பெரும்பாலும் மாலை நேரங்களில் ஆரம்பிப்பார். அதனாலே அவர் வந்து இளைஞர்களை தூண்டினார் அப்படின்னு சொல்லிட்டு, அரசாங்கத்துக்கு எதிராக இளைஞர்களை தூண்டுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைது பண்ணாங்க. மரண தண்டனையும் அவங்க கொடுத்தாங்க அப்படின்றது வரலாறு. அது பிறகு உள்ள நான் இன்னொரு காணொலியில் பேசுகிறேன். இருந்தாலும் கூட அந்த ஸ்ட்ராட்டஜி பாருங்கள். அவர் வந்து எப்படி வந்து இளைஞர்களை கவர்ந்தார், எப்படி அவர் வந்து இதுவரையும் அவர் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்தார். ஆனால் இதுவரையும் அவர் பேசப்படுகிறார். இளைஞர்களில் வந்து அரசுக்கு எதிராக தூண்டினாங்க. அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டு அவர் கொலை குற்றம் சாட்டப்பட்டு அவரை இறந்தார். அது உங்களுக்கு அது வரலாறு. ஆனால் இளைஞர் மத்தியில் பேசினார். அந்த பேச்சு திறமை இருந்ததுனால இளைஞரை தன் கைக்குள்ளே வச்சிருந்தார் என்று நான் சொல்கிறேன்.